உள்ளம் திக்குதே தம் அழகிய செங்கண் மாலோ தாயினம் தித்திக்குதப்பா நின் திருப்பாதம் அடைக்கலமானி பகலும் ராமன். மாருதி, அம்மாவிடம் வா மகனே. அம்மா, என்னவாயிற்று ராமன் அண்ணா? திடீரென உங்கள் முகத்தில் சிரிப்பு தெரிகிறது. மனதில் ஒரு உணர்வு தோன்றியது லக்கோனா. நினைத்தவனுக்கு நன்மை உண்டாகிறது. வானரனே, யார் இங்கே வர சொன்னது? இங்கிருந்து போ. ஏதேனும் தவறு செய்தேனா? நீ செய்த தவறுக்கு தண்டனை தான் தர வேண்டும். அடுத்தவரை புண்படுத்துவது நமது அயோத்திக்கு அழகல்ல. இவனோ சிறு பிள்ளை. விடுங்கள். எங்கு சென்று விட்டான் அந்த வானரன்? நம் பிழைப்பை நாசம் செய்து விட்டான். கையில் கிடைக்கட்டும், என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். ஆயா செய்கிறது, ஆனால் எனக்கு எதுவும் கேட்கவில்லையே. ஒருவேளை என் செவிக்கு ஏதேனும் ஆகிவிட்டதா? என்ன வயிற்று? ஏன் இந்த பிள்ளையை துரத்துகிறீர்கள்? இழப்பு ஏற்பட்டு சொல்லுங்கள் மகாராணி. யாரிடம் சென்று முறையிடுவரும் கையுடன் தான் வீடு திரும்ப வேண்டும். என்ன ஆச்சரியம்! கையில் அடிபட்டதா செவி கேட்காமல் போகுமா? எனக்கு எதுவுமே கேட்கவில்லை. வருந்தாதீர்கள். அரியா பிள்ளை இவன். இது குறும்புத்தனம் உள்ளது. தவறு செய்து விட்டான். அவனை விட்டு விடுங்கள். உங்கள் மூவருக்கும் உண்டான இழப்பை அவையில் சென்று வாங்கிக் கொள்ளுங்கள். வீரர்களே, இவர்களை மந்திரியிடம் அழைத்து செல்லுங்கள். மன்னரின் மனம் போலவே மனமும் தூய்மையானது. கேட்கிறது, எனக்கு கேட்கிறது, பேசுவது கேட்கிறது. உன் பேர் என்ன? அது சரி, இங்கே என்ன செய்கிறாய்? நான் உங்களை அம்மா என்று கூப்பிடலாமா அம்மா? தாராளமாக. இன்னொரு அம்மா கிடைத்து விட்டார். இனி என் உள்ளத்தில் உள்ளதை விடுவேன். என்னுடைய பெயர் அனுமன் அம்மா. கிண்ணையில் இருந்து வருகிறேன். நான் பெரும் துயரத்தில் உள்ளேன். என்னுடைய அம்மா. என் மகனுக்காக நான் தியாகம் செய்தேன் என்று உன்னையே தியாகம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். மகனே, உன் அம்மாவிற்கு என்னவாயிற்று? என்னை விட்டு தூரம் சென்று விட்டார்கள் அம்மா. அவர்களை கண்டுபிடித்து மீண்டும் என்னோடு அழைத்து வருவதற்கு தான் நான் அயோத்திக்கே வந்தேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அம்மா. அயோத்திக்கு வந்துவிட்டேன் அல்லவா? அவை எப்படியும் மீட்டு வந்து விடுவேன். நீங்கள் எனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறீர்கள். நன்றி அம்மா. எதற்கு அம்மாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும்? அம்மா கற்றுக் கொடுத்த பாடம் இது. வாழ்க்கையில் உனக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு கைகூப்பி நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு விவரமாக பேசுகிறாய்? ஏதேனும் சாப்பிட்டாயா? இல்லை, பசியோடுதான் அயோத்தி நகரை சுற்றி கொண்டிருக்கிறாயா? இந்த இறைவனுக்காக வைத்தது. நீயும் என் மகனை போலத்தான். அதனால் நீ சாப்பிடு. சரியாகத்தான் சொன்னார்கள். மாவிற்கு நிகர் அம்மாதான். நாம் எதையும் வாயை திறந்து சொல்லவில்லை என்றாலும் வயிற்று பசியை அம்மா தெரிந்து கொள்வார்கள். என்ன சுவை இது! அம்மா, உங்களுக்கு என்றாவது தேவை ஏற்பட்டால் நீங்கள் தயங்காதீர்கள். மனதார அழையுங்கள், நான் வந்து நிற்பேன். ஆகட்டும் மகனே. எம்பெருமான் ஆசியோடு நன்றாக இருக்க வேண்டும். வெகு விரைவிலேயே நீயும் உன் அம்மாவும் ஒன்று சேர வேண்டும். வாழ்க வளமோடு. சிவானந்தன் ஐயா எங்க போனார்? அதற்குள் இங்குதானே அமர்ந்திருந்தார். இங்கே சென்றிருப்பார். ஓஹோ, அயோத்தியில் இன்று இரவு விழா உள்ளதல்லவா?
அப்பா. நானும் இப்பொழுதே தயாராகி விட்டு அவருக்கு உதவி செய்ய போகின்றேன். ராமனை சந்திக்கும் வேளை வந்து விட்டது. எல்லோரும் வாத்தியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களா? விரைவாக. விழாவின் முடிவில் என்னுடைய நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும். புரிந்ததா? புரிந்து விட்டது ஐயனே. புறப்படுவோமா? தயாராகி இருக்கிறேன் புறப்படுவதற்கு. இறைவனை பார்ப்பதற்கு மிகவும் ஆவலோடு இருப்பது போகிறது. அதுவும் நல்லதுதான், ஆனால் பொறுமையோடு இருக்க வேண்டும். நான் கூறுவதை கவனத்தோடு கேள். என்னப்பா, நான் கூறியதை வைத்தே உன் இறைவனை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறாயா? ஒரு வகை சரிதான் என்பேன். ஏனென்றால் இன்று நீ காணும் கனவு கூடிய விரைவில் நினைவாகும். விரைவாக செல்வோம், புறப்படுங்கள். சென்றுதான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். நீ எங்கப்பா செல்கிறாய்? அயோத்திக்குத்தான். நீங்கள் தானே சொன்னீர்கள் பூக்களை எல்லாம் கொட்டி என்னை வரவேற்பார்கள் என்று. நானோ ஒரு சாதாரண கலைஞன். பூக்களை கொட்டி உனக்கு எப்படி வரவேற்பு கொடுக்க சொல்ல முடியும்? கோவில் வாசலில் நீ ஒரு தேவியோடு பேசிக் கொண்டிருந்தாயே, அவர்கள் மனது வைத்தால் நீ சொல்வது அனைத்தும் நடக்கும். என்னை மீண்டும் கேலி செய்கிறீர்கள் இல்லையா? அவர்களால் எப்படி ராமரிடம் கொண்டு சேர்க்க முடியும்? அவர்கள் எதற்காக செய்ய வேண்டும்? உன் காதுகள் தான் கேட்கின்றதே. கேட்கின்றது. அவர்கள் பேசியதை கேட்கவில்லையா? அங்குள்ளவர்கள் அந்த தேவியை என்னவென்று சொல்லி அழைத்தார்கள்? அவர்கள் வாயசைகின்றது, ஆனால் எதுவும் கேட்கவில்லையே. அவர்கள் பேசுவதற்கு முன்னால் தான் நான் கீழே விழுந்தேன். தலையில் காயம் பட்டதால் செவி பாதிக்கப்பட்டது. நீ என்ன சொல்கிறாய்? அவர்கள் யாரென்றே உனக்கு தெரியாதா? தெரியாதே. ஆட பழைய பரமசிவமே, இவனிடம் வந்து இப்படி மாட்டிக்கொண்டேனே. என்ன நடந்து விட்டது சிவானந்தன் ஐயா? ஆட இன்னும் என்னப்பா நடக்க வேண்டும்? எவ்வளவு நேரமாக அந்த தேவியிடம் பேசிக் கொண்டிருந்தாய். இருந்தும் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியவில்லை. அவர்கள் தான் நீ இறைவனாக வணங்கும் ராமனின் அன்னை, அயோத்திக்கே மகாராணி கோசலை. என்ன? இப்பொழுது புரிகிறதா? அவர்கள் அனுதினமும் அங்குள்ள சிவன் கோயிலில் பூஜை செய்ய வருவார்கள். என்ன? உன்னிடம் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னுடைய ராமனை சந்திக்க அரண்மனைக்கு போனால் என்னுடைய வணக்கத்தை கூறு என்று சொன்னேன். நீ தேவியோடு அவ்வளவு நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தாய். நல்ல அறிமுகம் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணினேன். அவர்களே உன்னை அரண்மனைக்கு அழைத்து செல்வார்கள். அப்படி ஏற்பட்டு விட்டால் உங்களை போன்ற சாதாரண கலைஞர்களுக்கு கூட்டமாக செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று எண்ணினேன். உனக்கும் சிறப்பு வரவேற்பு கிடைக்கும், விருந்தினர்கள் போன்று நீ செல்வாய் என்று எண்ணினேன். ஆனால் நீ எதுவும். சிவானந்தன் ஐயா, நான் தவறு செய்து விட்டேன். அதோ கோசலை அம்மா. ஆம், அரண்மனைக்கு தான் போய் கொண்டிருக்கிறார். கவனத்தோடு கேள். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்னது? நீ இங்கிருந்து வேகமாக சென்று விடு. சிறிது கூட தாமதிக்க கூடாது. அப்படி சென்றால் கோசலை அம்மாவை சென்று அடைந்து விடுவாய். அவர்களை சந்தித்து வேண்டி கேட்டுக்கொள், என்னையும் அரண்மனைக்குள் அழைத்து செல்லுங்கள் அம்மா என்று. அதோடு உன்னுடைய இறைவனையும் அறிமுகப்படுத்தி வைக்க சொல். இப்பொழுதே புறப்படுகிறேன். செல். ராமனை பக்தியால் மட்டுமே அடைவேன். எங்கு செல்கிறாய்? அம்மா, அம்மா, இந்த ஒரு முறை செல்ல அனுமதியுங்கள். கோசலை அம்மாவை பார்க்க வேண்டும். வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னை மிக நன்றாக தெரியும். என்ன கூறினாய்? கோசலை அம்மாவா? உனக்கு அவர்கள் அம்மாவா? கேட்டாயா இவன் சொல்வதை? இப்பொழுது நீ சொன்ன இந்த கதையை உன்னுடைய வானர நண்பர்களிடம் போய் சொல். போ. போகிறாயா இல்லையா? இல்லை ஐயா, இல்லை. சொல்வது அனைத்தும் உண்மைதார்களுக்கு என்னை நன்றாக தெரியும். கோவிலில் வைத்து லட்டு கொடுத்தார்கள், ஆசையும் வழங்கினார்கள் என்றும் அழைத்தார்கள். நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். உள்ளே செல்ல அனுமதி கொடுங்கள். உங்களுக்கே எல்லாம் புரிந்துவிடும். இவன் பேச்சை கேட்டு உள்ளே நுழைய விட்டால் உங்களுடைய வேலைகள் தான் பறிபோகும். உள்ளே சென்ற சில நொடிகளில் எல்லோரையும் வெளியேற்றி விடுவான். இல்லை காவலர் அண்ணா, அன்று வரும்பொழுது நான் கால் தடுமாறி இவர் மீது விழுந்து விட்டேன். என்னை உள்ளே செல்ல விடுங்கள். செல்லவிட்டால் உங்களுக்கு பெரும் புண்ணியமாகும். உள்ளே விடாதீர்கள். என்ன செய்வான் என்று எவருக்கும் தெரியாது. வெகு விரைவிலேயே நீயும் உன் அம்மாவும் ஒன்று சேர வேண்டும். என் பிரபுவை நான் சந்திப்பதற்கு வழி கிடைத்தும் கூட அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் நான் இழந்து விட்டேனே. கோசலை என்னை உதவி செய்வேன் என்று சொல்லி இருந்தார்கள், ஆனால் அந்த உதவியை கிடைக்காது செய்து விட்டீர்களே பெருமானை. ஏன்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உமா, நீ எப்படி இங்கே? எப்படி என்றால், தேவாதி தேவனான தாமே கூத்தாடியாக வேடம் தரித்து அனுமன் ராமர் சந்திப்பை காண வந்திருக்கும் பொழுது உலகையே காக்கும் உலகம்மை நான் இந்த அற்புத காட்சியை பார்க்க வரக்கூடாதா? நீ வருவதற்கு தடை ஏது? எனக்கு நன்கு தெரியும் நீ இங்கு வந்ததற்கான காரணம் வேறு என்று.
சொல், நீ இங்கு வந்ததற்கான நோக்கம் என்ன? எதற்கு வந்தேன் என்று உங்களுக்கு தெரியாதா? அவையெல்லாம் இருக்கட்டும். அந்த சின்னஞ்சிறு பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு துயரை கொடுக்கிறீர்கள்? பக்தர்களை காக்கக்கூடியவர் தாம். இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது. அந்த பிள்ளையின் கைகளையும் கட்டிவிட்டீர்கள். அவன் சக்திகளையும் பயன்படுத்தக் கூடாது என்று. அனுமனின் பிறப்பே தெய்வீகமானது. அவனுடைய சக்திகளும் தான். அவன் அடைந்த சக்திகளை எப்பொழுது, எங்கு, எவ்வாறு பயன்படுத்துவது என்று அவனுக்கு தெரியாது. நிறைந்த பாத்திரத்தில் எதையும் போட முடியாதது என்றுதான் இவனுடைய நிலையம். போட நினைத்தால் பாத்திரத்தில் உள்ளவற்றை அகற்ற வேண்டும். அதை எவ்வாறு செய்ய வேண்டும்? இறைவனை சென்று அடைவதற்கு நம்மிடம் இருக்கும் சக்திகளை அடக்கிக் கொள்ள வேண்டும். அது போன்றுதான் வருகின்ற துயரங்களை எதிர்த்து எவன் வெற்றி அடைகின்றானோ அவனுக்கே உண்மையான வெற்றி கிடைக்கும். நீதியின் பாதையில் சென்றால் தான் இறைவனின் அருள் கிடைக்கும். எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டும், எவ்வளவு சிரமங்களை அவன் அனுபவிக்க வேண்டும். தங்களுடைய சோதனை எப்பொழுதுதான் முடியும்? அனுமன் உங்கள் அம்சம்தான். இருந்தாலும் சின்னஞ்சிறு பிள்ளை அவன். ஆழமாக இருக்கக்கூடிய கிணற்றில் தான் சுவையான குளிர்ந்த நீர் கிடைக்கும். எவ்வளவு இடர்களை சந்திக்கின்றானோ, எவ்வளவு போராடுகின்றானோ, அதற்கேற்ப பலன்களை அடைவான். இந்த சந்திப்பு அனுமனின் வாழ்க்கையில் முக்கியமான பயணமாகும். தங்கள் அம்சம் பணி செய்ய வேண்டும். அலையாக குவிந்துள்ள அநீதியை அழித்து அன்பெனும் சஞ்சீவினியை நிலைபெறச் செய்ய வேண்டும். இன்று வரை ஒடுக்கத்தை மட்டுமே கடமையாக செய்தி, ஆனால் இம்முறை தாம் அறநெறியின் காப்பாளனாவீர்கள். அனுமனுடைய எண்ணங்களாக இருந்தாலும், அவன் சோதனைகளின் முடிவாக இருந்தாலும், அது அவனுக்குள் இருக்கும் உழைப்பையும் பொறுமையையும் சார்ந்துள்ளது. அனுமன் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன்? சரி, நீ எதுவும் பேசாது, நான் அவனிடம் பேசிக்கொள்கிறேன். வந்து விட்டாயா? வா வா. இவர்கள் என்ன செய்கிறாய்? என் காலை விட்டுவிடு. உங்கள் கால்களை விடவே மாட்டேன். என்ன இது? வாக்கு தந்தாக வேண்டும். அவர்கள் என்னை விரட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். மகாராணியையும் பார்க்க முடியவில்லை. என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. பிரபுவை சந்திக்கும் அந்த இறுதி வாய்ப்பும் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. கோசலை அன்னை என்னிடம் சொன்னார்கள், எம்பெருமான் எனக்கு வழிகாட்டுவார், வாழ்வளிப்பார் என்று. அந்த எம்பெருமான் தானே உங்களை எனக்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பி வைத்தார். உங்கள் ஒருவரால் மட்டும் என்னை ராமனிடம் கொண்டு சேர்க்க முடியும். இன்னும் நேரம் இருக்கிறது. உன்னுடைய இறைவன் எங்கும் செல்ல மாட்டார். காலம் ஏதாவது ஒரு வழியை உனக்கு காட்டிவிடும். எனக்கு நம்பிக்கையே இல்லை சிவானந்தன் ஐயா. அம்மா எல்லாம் ஒவ்வொரு நொடியும் சுகமாக தெரிகிறது ஐயா. என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எழுந்திரு, வா. இல்லை, நீங்கள் வாக்கு கொடுத்தால் தான். என்ன நீ வாக்கெல்லாம் கேட்கிறான்? வாக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டீர்களா? கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அதாவது நான் உனக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் நிச்சயம் முயற்சி செய்வேன். முயற்சி செய்வதாக இருந்தாலும் நான் இங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்லத்தானே வேண்டும். நான் செல்வதற்கு என்னுடைய கால்களை இங்கிருந்து எடுத்தால் தானே முடியும். விட்டால் தானே காலை எடுக்க முடியும். காலை விட்டு விடு கண்ணா. நீ விவரமானவன் தான். நொடியில் சிரித்து விடுகிறாய், நொடியில் அழுதும் விடுகிறாய். என் அம்மா சொல்வார்கள், ஒருவருடைய மனதில் என்ன உள்ளதோ அதுதான் அவர்கள் முகத்தில் தெரியும் என்று. சிறு பிள்ளையாக இருந்தால் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுகின்றான். சரி, போகலாம். எங்கே? அதோ அங்கே உன்னுடைய ராமன் வாழும் அயோத்தி நகருக்கு வா. ஏன் நின்று விட்டீர்கள்? ஒரு சிக்கல் வந்து விட்டதே. என்ன சிக்கல் அது? எதுவாக இருந்தாலும் இப்படி ஓட விடுவேன். என்னுடைய சிக்கலே அவர்தானே. நீ வணங்கும் இறைவன். சொல்கிறேன், புரிந்து கொள். என்ன? நான் அயோத்தியின் அரசவையில் தான் என்னுடைய கலை நிகழ்ச்சியை நடத்த போகிறேன். நடத்துங்கள். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் நான் உன் ராமனை சந்திப்பேன். சந்தியுங்கள். நீ ஏன் சொல்லேன்? வெறுங்கையோடு சென்று நான் அவரை சந்திக்க முடியுமா? நன்றாக இருக்காதே. சரிதான், வெறும் கையோடு போக கூடாது. இதைத்தான் வெகு நேரமாக யோசித்துக் கொண்டிருக்க கொண்டு செல்வது என்று. ஆனால் ஒரு யோசனையும் தோன்றவே. பொதுவாக இறை வழிபாட்டிற்கு கோவிலுக்கு சென்றால் அங்குள்ள இறைவனுக்கு மாலை அணிவிப்பார்கள். நான் சொல்கின்றேன், பூமாலை. அழகிய பூமாலையை கொண்டு செல்லுங்கள். இதுவும் நன்றாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. இதற்குத்தான் எதையும் என்னிடம் கேட்க வேண்டும். மாலையை தயார் செய்வோம். இன்னொன்றும் சொல்லிவிடுகிறேன், நான் உங்களோடு தான் இருப்பேன். நீங்கள் அவருக்கு மாலை அணிவிப்பீர்கள். நான் தூரத்தில் இருந்து அவரை தரிசிப்பேன். வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அவரை பார்த்து பேசுவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீ நன்றாக வருவாய். இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் உள்ளது. சென்று அந்த பூக்களை வாங்கி மாலையாக கட்டி கொண்டு வா. ஏன் நின்று விட்டாய்? அப்படி கட்டுவதென்றால் நேரமாகி விடும் அல்ல. நான் என் இறைவனை பார்க்க முடியாமல் போய்விடுமே. யோசிக்காமல் இருப்பேன். அவருக்காகத்தானே உன்னை மாலையை கட்டி வர சொன்னேன். பரிசு பொருள் இல்லாமல் நேரடியாக அங்கு சென்று விடுவாயா? செல்ல மாட்டாய் அல்லவா? விரைவாக சென்று அவருக்கு ஒரு அற்புதமான மாலையை கட்டி வாங்கி வந்துவிடு. ஒன்றை மட்டும் மறந்துவிடக் கூடாது. நீ வாங்கி வரும் பூமாலை பதற்கு மிகவும் அழகாக இருக்க வேண்டும். இறைவனை அது கவர வேண்டும். அந்த மாலையை அணியும் பொழுது அவரே கேட்பார், இந்த அழகான மணமான மாலை யார் கொண்டு வந்தார்கள் என்று. அப்படியே ஆகட்டும். இப்பொழுது சென்று இப்பொழுது வருகிறேன். இங்கேயே காத்திருங்கள். என்னை உடன் அழைத்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும்.
நான் இங்கேயே காத்திருக்கிறேன். மாலை மட்டும் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். இறைவனை பார்க்க வேண்டும் என்ற இவனுடைய ஆர்வம் நொடிக்கு நொடி அதிகரித்துக் கொண்டே போகிறது. கவனித்தீர்களா? அனுமான் பூக்களை கொண்டு மாலை கட்ட முயற்சி செய்கிறவன் மாலையை கட்டிவிட்டு அவனை சந்தித்து விடுவான். அவனுடைய நோக்கமும் வெற்றி அடைந்து விடுது. வெற்றி அடையக்கூடாது, நாம் விடவும் கூடாது. பூமாலை இல்லை என்றால் அவன் எவ்வாறு ராமனை பார்க்க செல்வான்?